நம்ம இந்த பூமியில தான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும்போது நமக்கு நித்திய மகிமை ஆயத்தமா இருக்கு. நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதை செய்தாலும் தேவன நாம மகிமைக்கு என்று மட்டும்தான் செய்யணும். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. இப்ப இன்னைக்கு காலவெல்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அண்ணே ரொம்ப எனக்கு நிறைய வீட்டுல பிரச்சனை இருக்கு, நிறைய பாடு இருக்கு, நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு? கொஞ்ச காலம் பாடு. இந்த கொஞ்ச காலம் பாடுக்கு அப்புறம் ஒரு மேன்மை உண்டு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஒரு உயர்வு உண்டு. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நமக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கு. நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற ஆதாம் ஏவாள் எந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய மகிமைக்குள்ளே. வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை ஒரு மனுஷன் இழந்து போயிருதான். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா மனம் திரும்பும் போது என் இருதயம் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறேன், தூரமா போயிட்டு இருக்கிறேன். அந்த தூரமா போகும்போது நான் எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறேன் அப்படியே லைட்டா செக் பண்ணி பார்க்க. என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற பகுதி என்னதான் இருக்கு, அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆமா இதுலதான் நான் மனம் திரும்பணும். அப்ப இந்த பகுதியில நான் இன்னும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நான் இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இத ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலே மறுபடியும் தேவன் ஆசீர்வதிப்பார்.